ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 2 உருளைக்கிழங்கு வச்சு ப்ரெட்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸு நல்லா மொறுமொருண்டு நல்லா சூப்பராக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். நான் ஒரு ஏனத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது ஏன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது நல்லா நம்ம இப்போ மசிச்சாச்சு. இப்போ ப்ரெட் எடுத்துக்குவோம். நான் ஒரு 4 சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நனைச்சி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு அந்த உருளைக்கிழங்குல போட்டுக்கலாம். இதை தூள் பண்ணியே நம்ம ப்ரெட்டு க்ரம்ஸும் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரியே செஞ்சாலும் இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் இது பழைய ப்ரெட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். தூக்கி போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட செய்யலாம். கொஞ்சம் ப்ரெட்டு ட்ரை ஆகிட்டால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வீணடிக்காமல். நமக்கு இந்த தண்ணி தேவைப்படாது. இதை வேஸ்ட்டு தண்ணி இதை கீழே ஊற்றிடலாம். இப்போ ப்ரெட்டெல்லாம் போட்டாச்சு. இது கார்ன் மாவு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெட்டெலாம் சேர்த்ததுனால இது தண்ணி பதமெல்லாம் தேவைப்படாது. அதில் உள்ள ஈரப்பதமே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம கையாலேயே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குவோம். இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்குவோம். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இப்போ கத்தியை வச்சு இந்த கார்னரெல்லாம் கட் பண்ணிக்குவோம். நமக்கு 4 முழ சமுக்கமாக தான் வேணும். இப்போ நம்ம இதை 6 பீஸாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஃபோர்க்கை வச்சு ஒரு அச்சு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த நான் செய்கிற மாதிரியே பார்த்து அந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. இது உருட்டுக்கட்டையெல்லாம் வச்சு நம்ம உருட்டணுன்னு தேவையில்லை. உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால நம்ம கை ஷேப்லேயே நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ஒரு அச்சுக்காக நம்ம 2 சைடும் இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்குவோம். நமக்கு ஒரு அச்சு கிடச்சிடும். இதே போல் நம்ம எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா சிப்ஸ் மாதிரி நல்லா ஒரு அச்சு கிடச்சிக்கிச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு தட்டையில் நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நமக்கு ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்லாம். நம்ம இஃப்தாருக்கு நோன்பு திறக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரித்து நம்ம இப்போ அள்ளிட்டோம்.
உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளாரக்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கை வச்சு ஸ்நாக்ஸு யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.